பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஆஹா, இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழமும் அறியலாகுமோ? இணை ஏதும் வேறில்லையே, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இன்றைக்கும் தெய்வ சமூகத்தில் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியத்திற்காக நான் தலைகளை வணங்கி 1000 கோடி துதிகளை செலுத்தி நம்மோடு வேதத்தில் இன்றைக்கும் நாம் ஒரு ஜெப நிலைமைக்காகவும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஆவியானவரின் துணையோடு கூட ஒரு சில பாகங்களை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு நல்ல சம்பவம் நம் எல்லாருக்கும் அறிந்தது. ஏறக்குறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் சிறுவயது முதல் நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து கற்றுக் கொடுத்த பாடங்களாக, அதற்கு பின்பு அநேக நேரங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவைகளை குறித்து நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தின வேத வசனங்களாகவுமே இருக்கிறதால் அவைகளை குறித்து பெரிய விளக்கம் ஒன்று கொடாமல் அவைகளுடைய காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து நம்முடைய ஆத்மாவிற்கு நங்கூரமாக்கிக் கொள்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நாம் அந்த வேத பாகத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய கர்த்தர் கனம் பண்ணுகிற அல்லது அவராக சொல்லி அழைக்கிறார், என் ஜனத்தின் அதிபதியாகிய அரசன் எசேக்கியா என்று சொல்லி இந்த அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தருடைய காரியத்திலும் தன்னை பெரிதாக காண்பித்த அல்லது விசேஷித்த ஒரு மனிதனாய் காண்பித்த ஒரு அரசனாக காணப்பட்டார். தாவீதுக்கு பின்னால் வழி வழியாய் வந்த அரசர்களில் இந்த அரசன் தேவ சமூகத்தில் கொஞ்சம் நெருங்கின உறவுள்ளவராய் இருந்தார். மாத்திரமல்ல, என் ஜனத்தின் அதிபதியாக என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜனங்களை நம்பி ஒப்பு கொடுத்த ஒரு அரசனாக அவருடைய ஆட்சியின் காலத்தில் காணப்பட்டார் என்று நாம் அறியலாம். இங்கு திடீரென்று இந்த அரசனுக்கு ஒரு நோய் வருகிறது. இந்த நோயின் தன்மை நாளுக்கு நாள் கொடுமையாக மாறினதால் அவன் மரணத்திற்கு ஏதுவானவனாய் மாறினான். அரச வைத்தியங்கள், அரச சபையில் செய்யப்படுகிற அல்லது அரசனுடைய மருத்துவர்களால் கவனிக்கப்பட வேண்டிய காரியங்களில் அவன் எந்த விதத்திலும் சுகம் அடைவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போனதால் தேவனும் அதை பார்த்தார். அவனுக்கு முன்னால் கூட்டிய காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். நீ போய் என் மகனுக்கு சொல் என்று ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, இனி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தோடு கூட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி இந்த அரசனை பார்ப்பதற்கு வந்தார். அவர் சொல்லுகிறது போல கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் சீர்படுத்தும், இனி நீர் பிழைக்க மாட்டீர் என்று அந்த வார்த்தையை சொல்லி அவருக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கடந்து போனார். தீர்க்கதரிசி வெளிப்பட்டு போனார் என்று சொல்லுகிற அடுத்த வினாடி இந்த மனுஷன் செய்த காரியம்தான் மிகப்பெரிய ஒரு தற்பரியமான காரியம். சாதாரண மனுஷர்கள் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு செய்தி கிடைத்த உடனே இந்த போதகர் சரியில்லை என்று தீர்க்கதரிசியை அன்றைக்கு அவர்கள் தீர்மானமாய் தீர்த்து விடுவார்கள். காரணம், ஆண்டவர் அதை சொல்லியிருக்க மாட்டார். இந்த அரசனை போல ஒரு அனுபவசாலியான மனுஷன் சீக்கிரமாய் இந்த வார்த்தைகளை நம்ப மாட்டார். காரணம், நான் ஆண்டவருக்கு முன்பாக மனமுத்தமமாய் நடக்கிறேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன், நான் ஊழியத்திலே இப்படி பங்கு வைத்திருக்கிறேன், நான் அந்த ஜெபக்குழுவிலே இருக்கிறேன், நான் இந்த ஆலயத்தில் இவைகளை செய்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி ஓ என்று அழுவார்கள். இன்னொரு தீர்க்கதரிசியை வர சொல், இன்னொரு போதகரை வர சொல்லு, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். இப்படி சொல்லிக் கொண்டு போகிற மக்கள் நிறைந்த இந்த நாட்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் அன்று இந்த அரசன் வேறொரு காரியத்தையும் செய்வதற்கு துணியவில்லை. அவர் செய்த ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி அழத் தொடங்கினார்.
ஆண்டவரை நோக்கி அழுவதற்கு, ஆண்டவரை நோக்கி கதறுவதற்கு மாத்திரமே தன் சிந்தையில் எண்ணம் கொடுத்தார். ஆண்டவரை சொல்லிவிட்டார். இனி ஒரு காரியம் இல்லை என்கிற எண்ணத்தோடு மனைவியை கூப்பிட்டு தன் பிள்ளைகளை அழைத்து உட்கார வைத்து, இப்படி எல்லாம் நடக்கப் போகிறது, இதை நீ வைத்துக்கொள், அதை நீ வைத்துக்கொள் என்று பங்கு போடுகிற அனுபவங்களில் போக வேண்டிய ஒரு மனுஷன், உத்தரவு கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன், அவைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்திற்கே கொண்டு வராமல் அவர் செய்த ஒரு பெரிய காரியம், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆரம்பம் சாதாரண காரியமாய் எழுதப்பட்டாலும் இந்த ஜெபத்தின் தன்மையை நாம் பார்க்கும் பொழுது தேம்பி அழுதிருக்கிறார், கதறி அழுதிருக்கிறார். அவருடைய அழுகை மிக அதிகம் என்கிறது போல தோன்றுகிறது. அவ்வளவாய் கதறி இருக்கிறார். நான் என்ன செய்தேன் ஆண்டவரே, என்னை நினைவு கூர்ந்தாலும் என்று அழுதாராம். அவர் அழுததும் அவர் ஜெபித்ததும் வித்தியாசமான காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் நம்முடைய அனுபவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாடுகள் பெருகும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, இன்னும் சுருக்கமாய் சொன்னால் நண்பர்களால் தீங்கு வரும் பொழுது, பிசாசினால் நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய மாம்சம் நமக்கு ஒத்துக்கொள்ளாமல் அவைகள் எல்லாம் இந்த நோயோடு சரி உலகத்திலோடு இருக்கிற இந்த பலவீனத்தோடு சேர்ந்து நோயோடு பலவீனத்தோடு நிற்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம், எசேக்கியாவின் அனுபவத்தோடு மாத்திரமே நாம் ஆரம்பிப்போமானால், நம்மை உருவாக்கினவர், தெரிந்து கொண்டவர், நாம் தெரிந்து கொண்ட தெய்வம் கேட்கிறவராய், காண்கிறவராய் தம்முடைய மகிமையை நம்மிடத்திலே விளங்க பண்ண முடியும் என்பதை முதலாவது நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். ஒரு சாதாரண காரியம் என்றாலும் பக்கத்தில் இருக்கிற ஒருவரோடு சொல்லி அதை வியாக்கியானம் செய்து அதற்கு வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் தலை வெடித்து போய்விடும் போல் இருக்கும். அதைவிட இன்னும் விசுவாசிகளுக்கு என்னவென்றால், இந்த யூடியூப் வந்த பின்பு என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் கவனிப்பார்கள். யார் என்ன சொல்லியிருக்கிறார்கள், மருந்து என்ன, மருத்துவம் என்ன, இதற்கு பாட்டி வைத்தியம் என்ன, தாத்தா வைத்தியம் என்ன, எல்லாம் புரட்டி அதிலே நாட்டத்தை செலுத்துவார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள், அழுகிறார்கள், செபிக்கிறார்கள் என்று சொல்வது குறைவு. சுகமாக இருக்கும் பொழுது, நல்ல வசதியோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை சில சமயத்தில் தேடுகிற அனுபவங்கள் சிலருக்கு. ஆனால் நோய் வரும் பொழுது ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று, சுகமாய் இருக்கும் பொழுது தேட மாட்டார்கள், நோயும் பேயும் வரும்பொழுது தேடுவார்கள். மற்றொன்று, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் ஆபத்தில் அவரை விட்டுருவாங்க, சும்மா சுகமான காரியத்தில் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். நீங்கள் அவர்களை கவனித்து பாருங்கள். நெருக்கடி வரும்பொழுது ஆண்டவரை விட்டு விடுவார்கள். மருத்துவர்களையும் வைத்தியர்களையும் மற்ற காரியங்களையும் சூனியங்கள் வரைக்கும் தேடுவார்கள். எங்கே மாந்திரிகம் இருக்கு, எங்கே தாயத்துகள், எங்கே எந்திரங்கள், எங்கே பாடம் போடுவார்கள், எங்கே அந்த காரியத்திற்கு சொல்லுவார்கள் என்று அவை அலசரி எடுத்து தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த கர்த்தருடைய மனுஷன் அவைகளில் தன் நாட்டத்தை செலுத்தாமல் கர்த்தரை நோக்கி அழத் தொடங்கினார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பகுதியிலே 5வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தை, அவர் அழுதான், அதற்கு ஒரு பதில் வருகிறது. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். ரொம்ப நேர்த்தியான ஒரு வார்த்தை. நீ போட்ட சத்தத்தை கேட்டேன், இந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் உன் அருகிலே வந்தேன், உன் கண்களில் நீர் வடிந்து கொண்டிருக்கிறதை கண்டேன். அதனுடைய முழுமையான அந்த அர்த்தத்தை எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு அழுகுரல், ஒரு சத்தம் போடுகிறார், தேவனே என்று. சத்தம் கேட்கப்பட்டது. அவர் வந்து நின்றார். அவர் திரும்பி பார்க்கிறார். அவன் முகம் முழுவதும் கண்ணீர் வடிந்திருக்கிறதை கண்டு அவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நாம் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். நமக்கு குறைவான நேரத்திற்குள்ளாக நாம் இவைகளை கவனிப்பதால் எப்பொழுதுமே தேவனை பற்றிய ஒரு நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களுக்கு செய்தார். நம்ம ஒரு காரியத்தை மறுபடியும் நான் நினைவுபடுத்துவது என்னவென்றால், ஆதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்காகவும் உங்களுக்காகவுமே. ஆபிரகாம் காலம் முதல் நோவா காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதாமிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு நடந்து வந்திருக்கிற சம்பவங்களை ஆவியானவர் வரிசைப்படுத்தி எழுதி வேதம் என்று நம்முடைய கையில் கொடுத்ததற்கு காரணமே நீங்களும் நானும் அவைகளை உற்று கவனித்து நடக்கும்படியாக. இங்கு எழுதியிருக்கிற காரியத்தை கவனியுங்கள். அவர் அழுகிறார், கர்த்தர் அதை கேட்டார்.
கண்டார். 2 காரியத்தையும் எழுதியிருக்கிறது. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பொழுது அந்த சம்பவங்கள் எப்படி இருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் புரட்டுவீர்களானால் அங்கு ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், அந்த காயனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். காயன் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவர் சொல்லுகிறார், நான் எங்க அண்ணனுக்கு நான் என்ன காவலாளியா? அப்படியெல்லாம் அவனை நான் பார்த்துட்டு இருக்க முடியாதையா? எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தம் கேட்டேன், திரும்பி பார்க்கிறதுக்குள்ளாக பிணத்தை கண்டேன். அது போல எண்ணி பாருங்கள். அப்படியானால் நானும் நீங்களும் நம்பி ஆராதிக்கிற தேவன், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒரு சாதாரண அடிமை பெண்ணாய் உள்ளே நுழைந்தவள் தான். அந்த தாய் சொல்கிறாள், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். நான் போகிற இடமெல்லாம் என்னை பார்க்கிறவர், நான் இருக்கிற இடமெல்லாம் என்னை காண்கிறவர், நான் நுழைகிற இடமெல்லாம் என்னை பார்க்கிறவரை நானும் பார்க்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார். நான் இங்கு வந்திருக்கிறேன் என்னை பார்க்கிறார். நான் அந்த கூடாரத்தில் என்னை பார்த்திருக்கிறார். அதற்கு போன அந்த பக்கம் அழுதுட்டு போன என்னை பார்த்திருக்கிறார். எவ்வளவு நேர்த்தியான அனுபவத்தோடு நம்முடைய தேவ பிள்ளைகள் இதற்கு முன்பு அவரை அனுபவித்திருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, நானும் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை மனம் தருந்து சொல்லுவது என்னவென்றால், உங்களையும் என்னையும் காண்கிறவரும் கேட்கிறவரும் காண்கிறவரும் அப்படியே திருப்புங்கள். காண்கிறவரும் கேட்கிறவரும் காண்கிறவரும் ஆகிய ஒருவருக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளாய் நிற்பதால், நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறதால் உண்மையாகவே எவ்வளவு நாம் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கேட்பதற்கும் உங்களை காண்பதற்கும் நீங்கள் நம்பி ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் விழிப்புள்ளவராய் நிற்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை காக்கும்படியாக, என்னை பார்க்கும்படி, என்னை கேட்கும்படியாக. நல்லது. அவர் பார்த்தார், கேட்டார். வந்தவர் அப்படியே சரி அழுதுட்டு கேடன்னு சொல்லிட்டு போகல. அவருக்கு சொல்லுவது, அப்பா நான் உன்னை குணமாக்கிறப்பா, நீ அழுக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது அவர் சொல்லுகிறார், ஒன்று நான் உன்னை குணமாக்கிறேன், நீ தேவாலயத்திற்கு போவாய் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை மனதுக்குள்ளாக வையுங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துறேன். நீ அழுதுக்கு உன்னுடைய கண்ணீருக்கு நான் உன்னை அவசரமாக வீட்டு வேலையெல்லாம் சீர்படுத்த சொன்னேன். நீ ஒன்றும் அவ்வளோ அவசரமாக போட வேண்டாம், 15 வருஷம் தரேன், நீ மெதுவாகவே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தேன். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கே எழுதின அந்த வார்த்தை, நான் உன்னை குணமாக்குகிறேன், நீ தேவாலயத்திற்கு போவாய். அந்த நம்பிக்கை அவர் பேசுகிற வார்த்தை எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நன்மையை உனக்கு செய்வேன், நான் நன்மை செய்த உடனே நீ தேவாலயம் போவாய், உன் தேசம் முழுவதும் நோய் தெரிந்து போயினது. அரசனுக்கு இப்படி, அரசனுக்கு இப்படி, இனி அரசன் பிழைக்க மாட்டார், தீர்க்கதரிசியை போய் சொல்லிவிட்டார், இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் நீ தேவாலயத்திற்கு போவாய், போகும்பொழுது உன்னை எல்லாரும் சுற்றி கவனிப்பார்கள், தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னை பார்ப்பார்கள், நீ எனக்கு சாட்சியாய் நிற்பாய். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளின் அனுபவத்தில் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் சாட்சியின் அனுபவங்கள், சாட்சியின் வாழ்க்கை. நாம் மறந்து விடுகிறோம். ஒரு திருமணம் என்று சொன்னால் திரும்புகிற பக்கத்தில் ஓடி விடுகிறோம். ஒரு காரியம் என்று சொன்னால் அதற்கு அப்படியே நாம் பிறண்டு போகிறோம். அதில் உண்மையாக இருப்பதில்லை. அதற்கு 18 காரியங்களை பொருத்தி வைத்திருப்போம். இது அவருக்கு பிடிக்காது, இது இவருக்கு பிடிக்காது, இது அவரை திருப்திப்படுத்தணும், இவரை திருப்திப்படுத்தணும். ஐயா, எவரை நீங்க திருப்திப்படுத்தினாலும் தேவன் விரும்புகிற திருப்தி, நீங்கள் சாட்சியின் அனுபவம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அந்த பகுதியில் நான் வாழ்நாள் முழுவதும் சாட்சியா இருப்பேன் என்று சொல்லி வேறு காரியத்தில் எல்லாம் நான் சாட்சியா இருக்கிறேன் என் வாய் விட்டு சொல்லுகிறதல்ல. குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பில் நான் சாட்சியுள்ள ஒரு புருஷனாய் நின்றிருக்கிறேனா, இந்த அனுபவத்தை நான் நினைக்க வேண்டும். அது நான் நினைப்பதில்லை, அதை நான் யோசிப்பதில்லை. நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், அப்புறம் அது என்ன செய்யலாம், அது அப்படி செய்யணுமா, அப்படி நிற்கணுமா, இந்த கேள்வியை நாம் அதிகமாய் கேட்கிறோம். இந்த கேள்வி கேட்பதால் நம்மை நம்பி
சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, வீட்டை, நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு வேண்டிய காரியங்களை நன்மையான ஈவுகளாக கொடுத்த ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்தவராய் போகிறார். ரொம்ப கவனம். வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கை என்பது சாதாரணமாய் அல்ல. அந்த விசுவாச வாழ்க்கை என்பது நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை நிமித்தம் சாட்சியுள்ள ஒரு மனுஷனாய் நான் என் தேவாலயத்திற்கு போகும் பொழுதெல்லாம், விசுவாச வாழ்க்கையில் என்னுடைய அடிச்சுவடு நடக்கும் பொழுதெல்லாம் நான் சாட்சியின் அனுபவம் நிறைந்த மனுஷனாய் நிற்க வேண்டும். நான் வாயை விட்டு சொல்லுவதல்ல, என் நடைமுறையை பார்க்கும் பொழுதே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறார். அவங்க சொல்லுவாங்க, அரசன் ஐயோ அரசன் அவ்வளவு படுக்கையில் இருக்கார், அவர் இப்பொழுதுக்கு எழுந்திருக்க மாட்டார். ஆனால் திடீரென்று சுகம் பெற்று விட்டார். சுகம் பெற்ற மாத்திரத்தில் அத்தனை ஆயிரங்களும் பார்க்கும்படியாக தேவாலயத்திற்கு போய் தேவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று சாட்சியாய் நிற்கிறார். அவருக்கு யார் என்ன சொல்லுவார்கள் எப்படி என்று தெரியவில்லை. வேதத்தை வாசித்து பாருங்கள். 15 ஆண்டுகள் இனி என்னை அசைக்க முடியாது. 15 ஆண்டுகள் என்னை யாராலும் பறிக்க முடியாது, தொட முடியாது. காரணம், நான் சுகமாக்கப்பட்டேன். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் சுகமாயிருக்கிறேன். அந்த அனுபவம் இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதை நாம் அறிவோம். அடுத்து இவர் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், ஒரு கண்ணீருக்கும் ஒரு அழுகைக்கும் ஒரு விண்ணப்பத்திற்கும் அவர் வடித்த கண்ணீருக்கும் கிடைத்த அடுத்த ஒரு பாக்கியம், நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன், ஒருவனும் உன்னை தொடமாட்டான், உனக்கு ஆதரவாயிருப்பேன். நீங்க அந்த வேத வசனத்தில் வாசித்து பாருங்க. நான் உன்னை தப்புவிப்பேன், உனக்கு கடைசி வரைக்கும், அந்த 15 ஆண்டுகள் வரைக்கும் உனக்கு நான் ஆதரவாயிருப்பேன், உன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் உனக்கு ஆதரவாயிருப்பேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை நல்ல தெய்வத்திற்கு நாம் பிள்ளைகளாய் நிற்கிறோம். நமக்கு கடைசி வரைக்கும் ஆதரவாயிருப்பாரா? நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதோட நிறுத்திக்காம அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப அவருடைய அனுபவத்தை, தேவன் விரும்புகிற அனுபவத்திற்கு என்னை மாற்றி அமைக்கும் பொழுது, அல்லது தேவன் விரும்புகிற சாட்சியின் ஜீவியத்தில் நான் வாழும் பொழுது, அவர் என்னை விட்டு விலகாதவராய் நிற்கிறார். நான் சாட்சி சொல்லக்கூடாது, சாட்சியாய் வாழக்கூடாது, நான் என்னை யாரும் இந்த மதத்தில் சேர்ந்திருக்கிறேன் அல்லது இயேசுவை வணங்குகிறேன்னு தெரியக்கூடாது. இப்படியே என் வாழ்க்கையில் நான் அப்படியே மெதுவாக தள்ளிட்டே ஓடணும், அது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, எசேக்கியா அரசனுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளில் நமக்கு குறைவுபடுமானால் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். யோசிங்க, கலங்காதீங்க, எந்த காரியத்திற்கு கலங்காதீங்க. காரணம், உயிருள்ளவராய் நம்மோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தவராய் நம்மோடு இருக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய், நம்மை காண்கிறவராய், நம்மை கேட்கிறவராய், நம்மை காண்கிறவராய், அன்றைக்கு இருந்த அதே கிருபையோடு இன்றைக்கு இருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினதாம். என்னிடத்தில் எவ்வளவு கிருபை பெருக வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். நாம் அந்த கிருபைக்காக கெஞ்சி நிற்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் இந்த வேத வசனத்தை பார்க்கும்படி எங்களுக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்தது போல மரணத்திற்கு ஏதுவாக இருந்த ஒரு மனுஷன் அழுது விண்ணப்பம் பண்ணி அழுதார் என்கிற ஒரு காரியத்திற்காக அவரை பார்த்து, அவருடைய பக்கத்தில் நின்று, அவருடைய முகத்தை பார்த்து, அவர் சொல்லுகிறதை கேட்டு, அவர் மேல் இரக்கம் கொண்டு கர்த்தாவே கிருபையை பெருக பண்ணி நடந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்தவும், இந்த வாசித்த வார்த்தைகளின்படி அவரை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதே காரியமாக இன்றைக்கு கூட எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில் இருந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ கேட்பீராக. எந்தெந்த முகங்களில் கண்ணீர் வடிகிறது என்று ஒற்று பார்ப்பீராக. உள்ளம் உடைந்து, மனம் நொந்து, மனவேதனையோடு கூட என்ன செய்வோம் என்று தெரியாமல், எப்படி இனி இருப்போம் என்று தெரியாமல், யாரெல்லாம் உள்ளம் உடைந்தவர்களாக, நொந்தவர்களாக, ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கு கூட என்ன செய்வதென்று அங்கலாய்ப்போடு நிற்கிற யாரானாலும் சரி, உம்முடையவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களை கேட்டறணும். அவர்கள் கண்ணீரை கண்டு
எசேக்கியா அரசனுக்கு நீர் கொடுத்த அந்த மகிமையைப் போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கட்டளையிடுவீராக. பெருகிற கிருபைகளாய் கட்டளையிடுவீராக. நாங்கள் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் கண்டீர், எங்கெங்கெல்லாம் பார்த்தீர், யார் யாரை விசாரித்தீர் என்று சில இடங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படியே உள்ள பிள்ளைகள் இருக்கிற இடம் தேடி சென்று அவர்களை கேட்டு விசாரித்து அவர்கள் மனபாரங்களை மாற்றுவீராக. அவர்கள் மனதின் துக்கங்கள் இன்றோடு மாறட்டும். இது முதலாய் அவர்கள் தங்கள் உள்ளத்திலே புலம்புகிறவர்களாக, தவிக்கிறவர்களாக, மனவேதனை உள்ளவர்களாக, மன சஞ்சலம் உள்ளவர்களாக வேண்டாம். என்னை காண்கிறவரை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல அனுபவம் உள்ளவர்களாய், துக்கம் பெருகின இடத்தில், வேதனை பெருகின இடத்தில், மரணம் பெருகி வருகிற இடத்தில் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை பெருகி தாங்கினது என்று சாட்சியாய் மாறத்தக்கதான அதிசயங்களை விளங்க பண்ணுவீராக. அற்புதங்களை விளங்க பண்ணுவீராக. மகத்துவம் அவர்களை சூழ்ந்திருக்க உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். நிரந்தரமான மகிமையை ஆட்கொள்ள செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எசேக்கியா அரசனுடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்து அவரை வாழ வைத்தவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.